ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்மை கூடி வர கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீங்கள் காற்றையும் காண எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். உங்க வேதாகமத்துல பழைய ஏற்பாடுல 468ஆம் பக்கத்துல இருக்கிறது அந்த வசனங்களை நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எத்தனை பேர் எனக்கு என்று எடுத்துக்கொள்றீங்க? நாம் காற்றையும் காண மாட்டோம், மழையையும் காண மாட்டோம், ஆனாலும் ஹல்லேலூயா இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வறண்டு போன உங்க வாழ்க்கையில ஹல்லேலூயா அதை நீரூற்றாய் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய பொருளாதாரத்தை அவர் செழிப்பாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்க சொல்லலாம், எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாம் வறண்டு போய் இருக்கிறது, வனாந்திரம் போல இருக்கிறது, என் வாழ்க்கையே வனாந்திரம் போல இருக்கிறது, ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு வேலைக்கு சென்று திரும்பும் பொழுது வீட்டில் ஒரு வெறுமை காணப்படுகிறது, கஷ்டமா இருக்கு, பாரமா இருக்குன்னு சொல்றீங்களா? அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற அவரால் கூடும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த எந்த சூழ்நிலையில இந்த வசனங்கள் காணப்படுகிறது தெரியுமா? மோவாப் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய், ஹல்லேலூயா, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் வரும் பொழுது யோராம், அந்த இஸ்ரவேலின் ராஜா பேர் யோராம். அப்போ அந்த யோராமுக்கு விரோதமாக மோவாபியர்கள் படையெடுத்து வரும் பொழுது யோராம் என்ன செய்கிறார் தெரியுமா? கூட மற்ற 2 ராஜாக்களையும் இணைத்து கொண்டு ஒரு போருக்கு போறாங்க. யோசபாத் ராஜாவையும் ஏதோமின் ராஜாவையும் சேர்த்து கொண்டு 3 ராஜாக்கள் இணைந்து மோவ விரோதமாக யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு போகும் வழி அது ஒரு வனாந்திரம், ஏதோம் வனாந்திரம். அந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கும். அது ஏதோம் வனாந்திரத்தில் அவங்க 7 நாட்கள் சுற்றி திரிகிறாங்க. 7 நாட்கள் சுற்றி திரியும் பொழுது அந்த படைகளுக்கும் அந்த ஜனங்களுக்கும் தண்ணீர் இல்லை, ஆடு மாடுகளுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் வறண்டு போய் ஒரு சூழ்நிலை. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, மோவாபு கையில் ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறாரோ அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி உரைக்கிறார். என்ன உரைக்கிறார்? 17ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் ஆடு மாடுகளும் நீங்களும் குடிக்கும்படியாக இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இது ஆண்டவர் பார்வையில் அற்ப காரியம். அதை மாத்திரம் செய்ய போறதில்ல, அந்த எதிரியா இருக்கிற, அந்த சத்ருவா இருக்கிற மோவாபையும் உங்க கையில ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சூழ்நிலையில பாருங்க, ஒன்றும் சாத்தியக்கூறே இல்லை. மழை வருவதற்கு சாத்தியக்கூறு இல்லை. அங்கே ஒரு ஆறு ஓடுகிறதா, நதி ஓடுகிறதா, அதிலிருந்து அங்கே தண்ணீர் வருமா? இல்லை, சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலை. எல்லாரும் மடிந்து போக போகிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவருடைய ஒரு வாக்குத்தத்தம் வருகிறது. ஹல்லேலூயா. இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. இதே போல பல ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இப்போ கூட நம்ம ஒரு வாக்குத்தத்தத்தை வாசித்தோம். ஆனா இது எப்பொழுது நிறைவேறும்? ஹல்லேலூயா. கையில வாக்குத்தத்தம் இருக்கு, ஆனா நிறைவேறலையே. கையில பொக்கிஷத்தை கொடுத்துட்டு அதை திறப்பதற்கு சாவி இல்லைன்னா அது ஒரு பிரயோஜனமா இருக்குமா? பிரயோஜனம் இல்லாததா இருக்கும். வாகனத்தை கையில கொடுத்துட்டு அதை ஓட்ட தெரியல, இல்லைன்னா லைசன்ஸ் இல்லைன்னா அந்த வாகனம் நமக்கு பிரயோஜனமா இருக்குமா? இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்று நம்ம சொல்றோம்,
ஆனால் அந்த வாக்கு தத்தத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது? பாருங்க, இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க. எப்பொழுது தெரியுமா? முந்தின வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், வாய்க்கால்களை வெட்டுங்கள். ஹalleluya. இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்க. நீங்க செய்ய வேண்டியது நீங்க செய்யுங்க, நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்க. வாய்களை திறந்து சொல்லலாம், பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்க. என்ன மாதிரியான ஒரு பள்ளத்தாக்கு தெரியுமா? ஒரு குழியை தோண்டணும்னா என்ன செய்வாங்க? முதல்ல தண்ணியை ஊற்றுவாங்க. அந்த லேண்டு, அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக ஆனால் அது வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அது ஆல்ரெடி ஒரு ட்ரையான ஒரு லேண்ட் இல்லையா? ஒரு ரொம்ப காய்ந்து போன ஒரு நிலம், காய்ந்து போன ஒரு பள்ளத்தாக்கு. அப்போது அதில் குழிகளை வெட்டுறது எவ்வளோ கஷ்டம். ஒன்று சரீரப்பிரகாரமாக ரொம்ப கஷ்டம், இன்னொன்று என்னத்தை குழியை வெட்டி என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் யோசித்திருப்பாங்க இல்லையா? சிந்தையில் ஒரு போராட்டம். இது நம்ம வெட்டுறதுனால என்ன நடக்க போகிறது? இவ்வளோ வெட்டி கஷ்டப்பட்டு இன்னும் நம்ம டயர்டாகி இந்த வனாந்திரத்தில் சாக போகிறோமா அப்படின்னு யோசித்திருப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பாருங்க, ஆண்டவர் சொல்லிவிட்டார், இந்த 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 பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கன்னு ஆண்டவர் சொல்லிவிட்டார். நாம் செய்ய வேண்டியதை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் செய்ய வேண்டியதை ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் காலையில் பார்க்கும் பொழுது தண்ணீரால் நிறைந்திருந்தது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்க, அந்த சூழ்நிலையில அந்த பள்ளத்தாக்க வெட்டாம இருந்திருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த தண்ணீர்லாம் வந்திருக்கும் பொழுது என்ன நடந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க? தண்ணீரெல்லாம் வருது, ஏதோமிலிருந்து தண்ணீர் வருகிறது. அந்த வசனங்களில் வாசிக்கும் பொழுது பள்ளத்தாக்குகள் இல்லை என்றால் அங்கே வெள்ளம் வந்திருக்கும். பிரியமானவர்களே, மிருக ஜீவன்கள்லாம் அழிந்து போயிருப்பாங்க. அங்கே பாருங்க, ஆண்டவர் அழகாக ஹalleluya இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாரு. நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்க. ஹalleluya, ஹalleluya. லாசருடைய கல்லறையின் வெளியில் ஆண்டவர் நின்று என்ன சொன்னாரு? இந்த கல்லை புரட்டி போடுங்கள். ஏன்னா அந்த கல்லை கொண்டு வந்து வைத்தது யாரு? அந்த மனிதர்கள் தான். அந்த கல்லை புரட்ட அந்த மனிதர்களால முடியும். ஹalleluya. ஆனா கல்லை புரட்டி என்ன பண்ண போறோம்னு அவங்க யோசிக்கல. ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் புரட்டுகிறேன். ஆண்டவர் சொன்னார், லாசருவே எழுந்து வா. மரித்தவன் எழுந்து வந்தான். ஹalleluya. இன்றைக்கு ஹalleluya, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறேன், ஆனா நீ செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க. ஹalleluya, ஹalleluya. பாருங்க, 18ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், ஆனா மனுஷங்க பார்வையில அந்த பள்ளத்தாக்க வெட்டுவது ரொம்ப கடினமான ஒரு காரியம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும். எல்லாரும் யோசித்திருப்பாங்க என்ன நடக்க போகுது. அன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், நோவாவுடைய காலத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஒரு பேழையை உண்டு பண்ணு, இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நோவா அந்த பேழையை கட்டினார். யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும் அந்த பேழையை கட்டுவதற்கு எத்தனை வருடங்கள் ஆனது தெரியுமா? எத்தனை நாட்கள் ஆனது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? சொல்லுவீங்களா? 10 வருஷம்னு யாரோ சொல்றதை கேட்குறேன். 3 வருஷம்னு சொல்றாங்க. 120 வருடங்கள் ஆனது அந்த ஒரு பேழை உண்டாக்க. அப்போ 120 வருடங்கள் அந்த நோவாவுக்கு எத்தனை சத்தங்கள் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? மக்கள் எப்படி பேசியிருப்பாங்க, நீ கட்டி என்ன பண்ண போற, இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றியே, இவ்வளோ பணத்தை இதில் ஸ்பெண்ட் பண்றியே, இவ்வளோ நேரத்தை இதை முட்டாள்தனமா பண்றியே. சில நேரங்களில் நோவாவுக்கே டவுட் வந்திருக்கும் இல்லையா? நான் கட்டிகிட்டே இருக்கிறேனே, இது கட்டியும் முடிய மாட்டேங்குது, நாட்களும் போய்கொண்டு இருக்கிறது, வருடங்களும் போய்கொண்டு இருக்கிறது, நான் என்ன செய்வதுன்னு தெரியலையே. ஒருவேளை நோவாவுக்கு கூட சந்தேகம் வந்திருக்கும். ஆனா நோவா கட்டி முடித்தார். நோவாவுக்கு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறினது, அவருடைய குடும்பம் காக்கப்பட்டது. ஹalleluya. அதே போலதான் ஈசாக்கு. பஞ்ச காலத்துல நீர் விதைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பஞ்ச காலத்துல விதைத்தா தண்ணி பாய்ச்சறதுக்கு கூட தண்ணி இல்லையா ஆண்டவரே என்று அவர் யோசித்திருக்க கூடும். மக்கள் எல்லாம் அவரை ஏளனமா பார்த்திருப்பாங்க. ஆனா அவன் விதைத்தான்.
100 மடங்கை ஆண்டவர் அறுவடை கொடுத்தார். ஹalleluya. ஆபிரகாம் பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். என்ன நடந்தது? அப்படியே ஆண்டவர் கைவிட்டாரா? இல்ல, பல ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். எப்படி அவர் புறப்பட்டு போனார்? விசுவாசத்தினால். ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் செய்கிறேன். ஹalleluya. 7ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே நோவா செய்ததை நம்ம பார்க்கிறோம். 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே சாராள் செய்ததை நம்ம பார்க்கிறோம். ஹalleluya. 32ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது இவர்களெல்லாம் விசுவாசத்தினாலே 33ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். ஹalleluya. இன்னைக்கு மக்களுடைய பார்வையில, நம்முடைய சிந்தையில சில காரியங்கள் புரியாதது போல இருக்கும். இது எப்படி நடக்க போகிறது? இதெல்லாம் நடக்குமா? இது நடக்காது என்று ஒருவேளை நீங்க யோசித்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் விசுவாசிங்க, விசுவாச கிரியையை நடப்பீங்க. ஹalleluya. அன்றைக்கு விசுவாசத்தினாலே நோவா பேழையை கட்டினான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் புறப்பட்டு போனார். விசுவாசத்தினாலே ஈசாக்கு விதை விதைத்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் பள்ளத்தாக்குகளை உண்டாக்கினார்கள். ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நான் விசுவாச கிரியை செய்கிறவர்களா என்னை மாற்றுங்க. சில நேரம் வாயில நம்ம சொல்றோம், நான் விசுவாசிக்கிறேன், ஆனா கிரியையில நம்முடைய விசுவாசம் காணப்படுகிறதா? இன்றைக்கு கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே, ஒரு சைனும் இல்லைனாலும், அங்க காற்று இல்லை, அங்க மழை இல்லை, மழை சும்மா ஒரு சின்ன ஒரு சாரல் விழுந்திருந்துச்சுன்னா அந்த ஜனங்களுக்கு எவ்வளவு உற்சாகமா இருந்திருக்கும் பள்ளத்தாக்கை வெட்டுவதற்கு. ஆனா ஒரு உற்சாகம் ஊட்டுற சூழ்நிலையும் இல்லை, ஒரு என்கரேஜிங் சூழ்நிலையும் இல்லை, ஒரு அறிகுறியும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லிவிட்டார், நான் செய்கிறேன். எத்தனை பேர் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவரே, விசுவாச கிரியையை நடப்பிக்க எனக்கு பலனை தாங்க. ஈசாக்கு விதை விதைத்தான். இன்னைக்கு உங்களுடைய விசுவாச விதைகளை விதைக்க, ஹalleluya, உங்கள் ஜெபமாகிய விதைகளை விதைக்க. ஹalleluya. நிறைய நேரங்கள் நம்ம சோர்ந்து போய் அப்படியே படுத்துறோம். நம்ம விசுவாச கிரியை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம், நம்ம ஜெபிக்க மாட்டேங்கிறோம், வார்த்தைகளை பேச மாட்டேங்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அடைப்பட்டு இருந்தாலும், ஒன்றுமே இல்லாதது போல இருந்தாலும், இன்னைக்கு அப்படிதான் நீங்க வந்திருக்கிறேன் நீங்க சொல்லலாம். ஒரு அறிகுறியும் இல்லை, மாற்றத்திற்கு, முன்னேற்றத்திற்கு ஒரு அறிகுறியும் இல்லை. ஆனாலும் ஆண்டவரை, உம்மை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு விசுவாச வரத்தை, ஆண்டவரே, எங்களிடத்துல, எங்கள் இருதயங்கள்ல, ஆண்டவரே, விசுவாச வரத்தை உண்டாக்குவீராக. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே. எங்க குடும்ப வாழ்க்கையில விசுவாசத்தினால நாங்கள் வெற்றி பெற, எங்க பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள ஜெபிங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விசுவாச வரத்தை தாங்க. ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில, இருளான சூழ்நிலையில, கையில ஒரு பைசாவும் இல்லாத நாட்கள்ல, ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, என் கையில ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் கையில் ஒன்றும் இல்லப்பா, ஆனா நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சொல்லுவீங்களா? ஹalleluya. பரத்திலிருந்து ஒருவன் பெற்றுக்கொண்டால் ஒழிய ஒருவனும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, எனக்கு விசுவாசமே இல்லை, ஆனால் என்னை விசுவாசிக்கிறவளா என்னை மாற்றுங்க. ஆண்டவரே, எனக்கு விசுவாசம் குறைவா இருக்கிறது, அடிக்கடி சந்தேகம் வருகிறது, ஆனாலும் உம்மை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவீங்களா? ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே விசுவாசத்துல வல்லவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை.
வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 ஹல்லேலூயா. காற்றையும் நான் காண்பதில்லை, மழையையும் நான் காண்பதில்லை. இன்றைக்கு மனுஷங்க உதவுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, இது நடக்கும் நான் எதிர்பார்க்கல, நான் உண்மையே நோக்கி பார்க்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் யாரையும் பார்க்கல, வேற எங்கிருந்தும் இல்லை ஆண்டவரே, வேற எவரிடத்திலிருந்து எனக்கு உதவி வேணாம். ஏன்னா மனுஷங்க உதவி செஞ்சா அது சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா இல்லையா ஆனா ஆண்டவர் உதவி செய்யும் பொழுது அதை யாராலும் பறிக்க முடியாது, அதை யாராலும் சொல்லி காட்ட முடியாது. நான் தான் இவங்களை உதவி செஞ்சேன், நான் தான் இவங்களை தூக்கி விட்டேன் சொல்ல முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில, இந்த வண்ணாந்திரத்துல, இந்த இருளில், ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில, ஒரு அறிகுறியும் இல்லையே, அப்ப ஒரு சின்ன ஒரு சைன் காட்டு கூட இல்லையே, ஆண்டவரே என்ன செய்ய போறேன் நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் வேற எங்கிருந்தும் இல்லை, வேற எவரிடமும் இல்லை, உண்மையே நோக்கி பார்க்கிற இந்த பாடலை நம்ம ஜெபமாக நம்ம பாடலாமா? காற்றையும் நான் காண்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, காற்றையும் நான் காண்பதில்லை, மழையையும் நான் காண்பதில்லை, வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. உங்கள் குடும்பம் வாய்க்காலாய் மாறும், ஒரு நீரூற்றாய் மாறும், நிரம்பிடும் என்றவர். வாய்க்கால்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்க, என்னுடைய வாய்க்கால்கள்ல தண்ணீர் நிரம்ப போகிறது, என்னுடைய பொருளாதார வாய்க்கால்கள் நிரம்ப போகிறது. ஹல்லேலூயா. நிரம்பிடும் என்றவரே, வேறெங்கிருந்தும் இல்லை, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற யாரையும் நோக்க கூடாது, ஆண்டவரை நோக்கணும். ஹல்லேலூயா. அங்கிருந்து பணம் வரும், இந்த லேண்ட் முடிஞ்சிரும், எனக்கு அதிலிருந்து ஒரு பணம் வரும் நீங்க நினைச்சீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் அப்படியே அதை நிறுத்தி போட்டுருவார். ஹல்லேலூயா. நான் நிறைய நேரம் யோசித்திருக்கிறேன், ஆண்டவரால் எதையும் செய்யக்கூடும், ஆனா நம்ம மனிதர்களை நம்பும் பொழுது அவர் அப்படியே எல்லா வாசல்களையும் அடைத்திருவார். ஏன்னா ஆண்டவருக்கு அது பிடிக்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு முடிவெடுங்க, விசுவாசிக்கிறேன்னு சொல்றது மாத்திரமல்ல, அதை கிரியையில நான் கொண்டு வர போகிறேன். ஹல்லேலூயா. ஈசாக்கு நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காரல, அவர் விதை விதைக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காரல, எங்க போறோனே தெரியாம அவர் போகிறார். ஹல்லேலூயா. ஒரு சைனும் இல்லை. இன்னும் பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் எல்லாம் டிலே ஆயிக்கொண்டே போகிறது, ஆனா அவர் விசுவாசித்தார். ஹல்லேலூயா. அது அவருக்கு நீதியா எண்ணப்பட்டது. இன்னொரு காரியம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே, நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ விசுவாசிக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம விசுவாசத்தையும் பிரயாசத்தையும் நம்ம கிரியையில கொண்டு வருகிறோமோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய்
தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. இங்க தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுடைய மனைவி எலிசா தீர்க்கதரிசியிடத்திலிருந்து வந்து சொல்லுகிறான், என்னுடைய கணவர் கடன் வாங்கியிருந்தார், அந்த கடன் கொடுத்தவன் இப்பொழுது வந்து என்னுடைய 2 பிள்ளைகளையும் அடிமையாய் கொண்டு போகிறான், என்ன செய்வதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும் பொழுது எலிசா கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? 2ஆம் வசனம்ல பார்க்கிறோம், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்றான். அதற்கு அவள் சொல்லுகிறார், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் பொழுது எலிசா சொல்லுகிறார், நீ அயல் வீட்டுக்காரிடத்துல எல்லாரிடத்துலையும் போய் அநேகம் பாத்திரங்களை வாங்கி நீயும் பிள்ளைகளும் ஒரு வீட்டுக்குள்ள போய் அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் உன்கிட்ட இருக்கிற அந்த எண்ணெயை அதில் ஊற்றும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? அவங்க எத்தனை பாத்திரங்கள் வைத்திருந்தார்களோ, எத்தனை குடங்களை வாங்கி வந்து வைத்திருந்தார்களோ, அனைத்திலும் அந்த எண்ணெயினால் அது நிரப்பப்பட்டது. இங்க என்ன தெரியுமா சொல்ல விரும்புகிறேன் பிரியமானவர்களே, அவங்க 10 குடம் வைத்திருந்தாங்கன்னா அந்த 10 குடத்தையும் ஆண்டவர் நிரப்பி இருப்பார். ஆனா 100 குடத்தை வைத்திருந்தார்கள் என்றால் 100 குடத்தையும் நிரப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம பிரயாசப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 10 கன்னிகைகள் என்ன செய்தார்கள்? 5 பேர், அந்த வசனத்துல பார்க்கிறோம், 5 பேர் புத்தியுள்ளவர்களாம். அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? மத்தேயு 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 25:2. அப்பொழுது அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த 2 குரூப் இருந்தாங்க இல்லையா, 10 கன்னிகைகள் இருந்தாங்க. 5 பேரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? புத்தியுள்ள கன்னிகைகள். மற்ற 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள். ஏன் புத்தி இல்லாம ஆயிருச்சுன்னு பார்க்கும் பொழுது அவங்க ப்ரிப்பேர் ஆகல. அவங்க ஆண்டவர் வரப்போகிறார், மணவாளன் வரப்போகிறார் என்பதை குறித்த அறிவில்லாத இருந்தார்கள். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, அந்த புத்தியுள்ளவர்கள் ஆயத்தப்பட்டு வந்திருந்தாங்க, அவங்க பிரவேசிக்கப்பட்டாங்க. ஆனா புத்தி இல்லாதவர்களுக்கு அவங்களுக்கு ஆயத்தம் இல்லை. நம்ம பார்த்தோம் அன்றைக்கு அந்த அந்த வனாந்திரத்துல அவங்க வாய்க்கால்கள் வெட்டி ஆயத்தப்படுத்தினவர்களுக்கு அங்க அந்த வாய்க்கால்கள் நிரப்பப்பட்டது. ஒருவேளை அவங்க ஆயத்தப்படலைன்னா அங்க வெள்ளம் வந்து அழிவுக்குண்டாயிருக்கும். பாருங்க, ஆயத்தப்படுறாங்க, பிரயாசப்படுறாங்க, விசுவாசத்தை கிரியையில உண்டாக்குகிறாங்க. எந்த அளவுக்கு நீங்க இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க ஜெபத்துல உங்க பிள்ளைகளுக்காக பிரயாசப்படுறீங்களோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு உங்க வேலையில நீங்க பிரயாசப்படுறீங்களோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புல நீங்க உண்மையா இருக்கிறீங்களோ, ஹல்லேலூயா, அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் தம்முடைய கிருபையை பொழிய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஏன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நீர் பாய்ந்து வருகிறது என்றால் அது தாழ்வான பகுதிக்கு தான் வேகமாய் அதிகமாய் பாய்ந்து செல்லும். இன்னைக்கு நம்ம தாழ்மைப்பட இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் சில பாதைகள் வழியாய் நடத்தும் பொழுது ஆண்டவர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இதை பொறுத்து கொள்ள எனக்கு கிருபை தாங்க, என்னை மன்னிக்க
எனக்கு கிருபை தாங்க, சகிக்க எனக்கு கிருபை தாங்க. எந்த அளவுக்கு நம்ம பிரயாசப்படுகிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம மற்றவர்களை மன்னிக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம இருதயங்கள்ல கசப்புகளும் கபடுகளும் இல்லாமல் இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம அன்பு கூறுகிறவராயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறாரே. அன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், கன்னிகைகள் ஆயத்தப்படுத்தினாங்க, ப்ரிப்பேர் பண்ணாங்க. யோசேப்புடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், சொப்பனம் வந்தது. சொப்பனத்துக்கு அர்த்தத்தை அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? 7 வருடங்கள் செழிப்பான வருடங்கள், 7 வருடங்கள் ரொம்ப கஷ்டமான பஞ்ச காலம் வரப்போகிறது. அப்போ யோசேப்பு என்ன செய்தார்? அந்த மற்ற 7 வருடங்களுக்காக அவர் ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. அந்த 7 வருடங்களும் அவர் ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஒரு புத்தியுள்ள மனுஷனாய் அங்க நடந்தார். ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரா, நீ 7 வருடங்கள் ஆயத்தப்படுத்த? இல்ல, அது ஆண்டவர் கொடுத்த ஹல்லேலூயா ஞானம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு ஞானத்தை தருவாராக, நம்முடைய பொருளாதாரங்களை கையாளுவதற்கு. ஹல்லேலூயா. நான் சொன்னேன்ல, அந்த வாய்க்கால்கள் வெட்டலைன்னா அது வெள்ளமா இருக்கும். இன்றைக்கு நமக்கு ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் நம்ம கேட்குறோம். ஆனா சரியான பிளான்ஸும் திட்டங்களும் நம்ம கையில இல்லை என்றால் வர பணமெல்லாம் எப்படி செலவாகுதுன்னே தெரியல. எத்தனை பேர் சொல்லி இருக்கிறீங்க? நம்ம எல்லாரும் ஆழத்துல கேட்க போறோம், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் புத்தி உள்ளவர்களாய் நம்ம பிளான் பண்ணணும், புத்தி உள்ளவர்களாய் பிரயாசப்படணும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? ஏன்னா பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் தன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சகல பிரயாசங்களிலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம ரொம்ப பேசுறோம், அப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன், இது மட்டும் நடந்துருச்சுன்னா. இல்ல, நம்ம ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன சொல்றீங்க? அங்க அழகா சொன்னார், வாய்க்கால்களை வெட்டுங்க. அது அந்த சமயத்துல சில நேரம் அந்த நேரத்துல அது முட்டாள்தனமா இருந்திருக்கும் அந்த ஜனங்களுக்கு. ஆனா ஆண்டவர் சொல்லும் பொழுது ஹல்லேலூயா, அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்க போகிறார். இன்றைக்கு நமக்கு என்ன வேணும் தெரியுமா? ஆண்டவருடைய ஞானம் வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க போகிறார், வாய்க்கால்களை நிரப்ப போகிறார், நம்ம குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆனா அந்த ஆசீர்வாதம் வரும் பொழுது நான் எப்படி நடந்து கொள்ளணும்? நீங்க ஒருவேளை உங்க மகனுக்காக நீங்க ஜெபிக்கலாம், என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலையே, என் மகளுக்கு திருமணம் ஆகலையே. ஒரு நாள் நீங்க மாமியாரா மாற போறீங்க, நீங்க மாமனாரா மாற போறீங்க. ஆண்டவரே என்ன ஒரு நல்ல மாமியாரா மாற்றுங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்க திருமணத்துக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? என்ன ஒரு நல்ல மருமகளா மாற்றுங்க. நான் போகிற குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமான மகளா இருக்கணும். என் நிமித்தம் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். ஹல்லேலூயா. நம்மை ஆயத்தப்படுத்த இன்னைக்கு ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி, ஆண்டவர் அது வேணும், இது வேணும், எனக்கு பொருளாதாரம், எனக்கு கடன் பாரம், அப்படி இப்படி நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும் பொழுது நாங்க என்ன செய்ய வேண்டும்? எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே, ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் நாங்கள் பிரயாசப்பட, இன்னும் நாங்கள் ஜெபத்துல பிரயாசப்பட, இன்னும் நாங்கள் ஜெபத்துல எங்கள் நாட்களை ஆண்டவரே செலவிட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வீண் பேச்சு வேண்டாம், வீணான வார்த்தைகள் வேண்டாம், மனுஷர்களிடத்துல பேசின நேரங்கள் நிமிடங்கள் போதும். ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நாங்கள் பிரயாசப்பட எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? உம்முடைய சமூகத்துல அமர்ந்திருக்க, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல பிரயாசப்பட, விசுவாச கிரியைகளை கொண்டு வர, ஆண்டவரே புத்தி உள்ளவர்களா எங்களை மாற்றுங்க. கேளுங்க, நான் ஒரு புத்தி உள்ளவளா இருக்கணுமே, நான் புத்தி உள்ள வீட்டு தலைவனா இருக்கணுமே. ஆனா வீட்டை நடத்துகிற ஸ்திரீகள் ஆண்டவரே நாங்கள் புத்தி உள்ளவர்களா இருக்கணுமே, பிள்ளைகளை நடத்த புத்தி உள்ளவர்களா இருக்கணுமே. அப்பா பொருளாதாரத்தை கையாள எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன்.
அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். காத்திரு மகனே, நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன். காத்திரு மகனே. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம தியானித்து நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்ம பார்த்தோம், வனாந்திர சூழ்நிலை, தண்ணீர் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், வாய்க்காலை வெட்டுங்க. வாய்க்காலை வெட்டும் பொழுது இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நடந்தது என்ன தெரியுமா? 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 3:22. மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அதனால் அவர்கள் இது ரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். ஆதலால் மோவாபியரே, கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்துக்கு வந்தபோதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்கள் முன்பாக ஓடி போடத்தக்கதாய் முறியடித்து அவர்கள் தேசத்துக்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறியடித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க பார்க்கிறோம், அந்த தண்ணீர் நிரப்பப்பட்டதை அவங்க மோவாபியர் அவங்க தேசத்திலிருந்து பார்க்கும் பொழுது அது சூரியன் அதுல அந்த தண்ணியோட ரிஃப்ளெக்ஷன்ல அந்த சூரியனோட ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில படும் பொழுது பாருங்க, அது ரத்தம் போல் இருந்ததை பார்த்து மோவாபியர் நினைச்சு கொண்டாங்க. அந்த 3 ராஜாக்களும் தங்களுக்குள்ள அவங்க வெட்டுண்டு மடிஞ்சு போயிட்டாங்க. நம்ம போய் அங்க போய் கொள்ளையை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க புறப்பட்டு வராங்க. இங்க இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு மேல் விழுந்து அந்த மோவாபியர் மடிந்து போனதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, மோவாபுக்கு தெரியல அங்க இஸ்ரவேலின் ராஜா, ஹல்லேலூயா, அந்த சேனைகளுக்குள் சேனைகளின் கர்த்தர் இருக்கிறார் என்று எதிரிக்கு தெரியல. ஹல்லேலூயா. சேனைகளின் ராஜா, ஹல்லேலூயா, படைகளின் ராஜா அங்க இஸ்ரவேலரோடு இருக்கிறார் என்று பிசாசுக்கு தெரியல. அங்க என்ன இருக்கிறது தெரியுமா? ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அங்க இருந்ததுனால பாருங்க, மோவாபியர் அன்றைக்கு மடிந்து போனார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும் பொழுது, எதிரி எப்படி வந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த எதிரியை ஹல்லேலூயா முறியடித்து போடுவார். ஹல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் நமக்காக கொடி ஏற்றுவார். என்ன கொடி? அது ஒரு ஜெய கொடி, அது ஒரு வெற்றி கொடி, அது ஒரு சமாதானத்தின் கொடியை ஏற்றுவார். ஹல்லேலூயா. 26 பாருங்களேன், 26ஆம் வசனத்தை பாருங்களேன். 2 ராஜாக்கள் 3:26. யுத்தம் மும்முரமாகிறது என்று மோவாபியரின் ராஜா கண்டபோது அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் வலுமையாய் விழுகிறதற்கு பட்டயம் உருவுகிற 700 பேரை கூட்டிக் கொண்டு போனான். 700 பேரை கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அங்க பார்க்கிறோம், மோவாபியர் ராஜா பார்க்கறான், ரொம்ப டேஞ்சரா போகிறதே, ரொம்ப நெகட்டிவா நம்ம தோக்க போறோம் போலயே அப்படின்னு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி ஏதோமின் மேல விழுவதற்கு பட்டயம் உருவுகிற 700 பேரை கூட்டிக் கொண்டு போனான். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆனாலும் அவர்களாலே கூடாமல் போயிற்று. ஹல்லேலூயா. பிசாசு சில நேரங்கள்ல, ஐயோ இந்த குடும்பம் எழும்பிரும் போல இருக்கே, ஐயோ இந்த குடும்பத்துல அற்புதம் நடந்துரும் போல இருக்கே, இந்த பிள்ளைகளை நமக்கு வழி தப்ப பண்ண முடியாது போல இருக்கேன்னு நினைக்கும் பொழுது அவன் இன்னும் அதிகமாய் அவன் கிரியை செய்கிறான். இன்னும் அதிகமாய் கிரியை செய்தாலும் ஹல்லேலூயா, இஸ்ரவேலின் படைகளின் தலைவர் நம்மோடு இருப்பார் என்றால், கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு இருக்கும் என்றால், அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால், அந்த வார்த்தையை விசுவாசிப்போம் என்றால் ஒன்றும் கூடாது. ஹல்லேலூயா. சத்ருவால நம்மை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் வருவார்கள், ஆனாலும் மேற்கொள்ள முடியாது. பிசாசு எழுந்து வருவான், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதமே உருவாக்கப்படாது என்று வேதம் சொல்லல. உனக்கு விரோதமாய்
ஹalleluya. ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலும் அது ஒன்றும் வாய்க்காது. உங்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பினாலும், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு எழும்பினாலும், உங்க குடும்ப வாழ்க்கைக்கு விரோதமாய் பிசாசு எழும்பினாலும், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்றார், அவருடைய வார்த்தை நம்மோடு இருக்கும் என்றார், அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் ஹalleluya. எழுந்து நின்று ஆண்டவரிடத்தில் சொல்லலாமா? சேனைகளின் தேவனே, எங்களால யுத்தம் செய்ய முடியாதப்பா, எங்களால எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் இல்லை அப்பா, எங்களுக்கு ஞானம் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு சாமர்த்தியம் இல்லை அப்பா ஆண்டவரே, காரியங்களை ஞானம் கிடையாது. ஆனா சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறீரே, எங்களோடு இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நீங்க சொல்லுங்க, சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், இஸ்ரவேலின் ஜெயபலமானவர். இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையில தோல்வி இருக்கிறதா? பிள்ளைகளுடைய காரியங்கள்ல தோல்வி இருக்கிறதா? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் நம்முடைய குடும்பங்கள்ல இறங்கி வருவார் என்றால், அவருடைய வார்த்தை நம்முடைய குடும்பங்கள்ல கிரியை செய்யும் என்றால், ஹalleluya, அவர் நமக்காக ஜெய கொடியை ஏற்றுவாரே. எதிரிகள் மேல எங்களுக்கு ஆண்டவரே வெற்றியை கொடுப்பீரே அப்பா. எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக ஆண்டவரே எங்கள் சமாதானத்தை குலைக்க நினைக்கிற ஆண்டவரே கணவர் மனைவிக்கு இடையே, ஆண்டவரே பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே, மாமியார் மருமகளுக்கு இடையே சமாதானத்தை குலைக்கிற ஆண்டவரே இந்த வீட்டை ஆண்டவரே சந்தோஷமா இருக்க வேண்டிய வீடுகளை ஆண்டவரே அமைதலாக்கி இருக்கிறான். நிறைய பிசாசு அமைதலா இருக்கிறான். பேச்சுவார்த்தை இல்ல. அந்த பிசாசை எதிர்த்து நிற்க இஸ்ரவேலின் ராஜா எங்களுக்கு முன்பாக செல்வீராக. ரிகபல ஷதரபா துடரகலபா. ஆண்டவரே எங்களுக்காக யுத்தம் செய்வீராக. பிசாசு நுழைய முடியாது. ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் கிரியைகளை அழித்து போடுவீராக. எங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களால முடியாது ஆண்டவரே, எங்களால முடியாது. எங்களால் எங்கள் குடும்பத்தை கட்ட முடியாது ஆண்டவரே. இஸ்ரவேலின் தேவனே, எங்களுக்கு துணை செய்வீராக. கேளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நடத்த, எங்கள் பிள்ளைகளை வளர்க்க, எங்கள் காரியங்களை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. அன்றைக்கு மோவாபியரை முறியடித்த தேவன், எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பிசாசின் கிரியைகள், மனுஷ கிரியைகள், பொறாமையின் ஆவிகள், ஹalleluya, நிந்தையான வார்த்தைகளை எல்லாவற்றையும் மாற்றி எங்களுக்கு ஜெய கொடி, எங்களுக்கு ஜெய கொடியை ஏற்றுகிறீர், ஜெய கொடியை ஏற்றுகிறீர், ஜெய கொடியை ஏற்றுகிறீர். சொல்லுங்க, எங்களுக்கு ஜெய கொடி, எங்களுக்கு ஜெய கொடி. எங்க பிள்ளைகள் காரியங்கள்ல ஜெயம், எங்கள் குடும்பத்துல ஜெயம், எங்க ஊழியத்துல ஜெயம், எங்க ஊழியத்துல ஜெயத்தை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம் செலுத்துங்க. எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் காரியங்கள் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.